Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை அடுத்த திருவள்ளார் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் நகரில் சுமார் 100க்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 45 ஆண்டுகளாக இதே இடத்தில் வசித்து வரும் பொதுமக்கள் பட்டா வழங்க கோரி கோட்டாட்சியர் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரை பலரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். அடிப்படை வசதியான குடிநீர், தெருவிளக்கு மற்றும் சாலை வசதிகளை கூட செய்து தர முன்வராத அரசு நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அந்த கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தர பட்டா வேணும், மெயின் பிரச்சனை. ரெண்டாவது குடிநீர் வசதி வேணும். குடிநீர் வசதி ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி வருது. தண்ணி போய் கேட்டாலும் தான் ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணி வந்து சேரலை. பைப்பை பாருங்க அடைச்சி போய் கிடக்கு. அதே மாதிரி என்னது நெடுஞ்சி 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தார் சாலை சிமெண்ட் ரோடு அப்படியே தான் இருக்குது, எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. குறுக்கு சாலைகள் எதுவுமே கிடையாது, சரிங்களா? அதனால் முதலமைச்சர் ஐயா உடனடியாக இந்த நிரந்தர தீர்வு பட்டாவுக்கும் சாலை வசதி, குடி தண்ணி வசதி, இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். பட்டா வழங்க இல்லாட்டி எலெக்ஷன் அப்போ நாங்கள் யாருமே இங்கே ஓட்டு போட மாட்டோம். ஓட்டு போடாததுக்கு காரணம் நீங்கள் பட்டா வழங்குங்க. இத்தனை மக்கள் இங்கே இருக்காங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, எல்லாருக்கும் பட்டா வேணும். இல்லாட்டி தேர்தல் அன்னைக்கு நாங்கள் மறியல் பண்ணுவோம், இல்லாட்டி உண்ணாவிரதம் மாதிரி நாங்கள் இருப்போம். தேர்தலுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் மறியல் பண்ணுவோம், உண்ணாவிரதம் அந்த மாதிரி நாங்கள் புறக்கணிப்போம். தேர்தல் ஓட்டு போட மாட்டோம். மெயினான காரணம் இது, ஓட்டே போட மாட்டோம். ஓட்டு இருந்த மக்கள் ஓட்டு போட்டாதானே நீங்கள் ஜெயிப்பீங்க. முதலமைச்சர் ஐயா, நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு பட்டா தேர்தலுக்குள்ள எங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு நீங்கள் வழிவகுக்குங்க. ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் பிரச்சாரத்தின் போது பட்டா உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவோம் என கூறி வாக்குகள் கேட்பதாகவும் தேர்தல் முடிந்த பின்பு இந்த பக்கமே வருவதில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தை திறக்க வருகை தந்திருந்த முதலமைச்சர் பட்டா வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்த பின்னரும் அரசு அதிகாரிகள் அதனை வழங்க மறுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எந்த அரசியல்வாதி வந்தாலுமே வந்து பார்க்குறேன், சொல்கிறேன், கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அரசியல்வாதி மீடியாவில் நிறைய நாங்கள் இது பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருக்கோம். கேட்டால் செஞ்சு தரேன் சொல்கிறாங்க. இந்த 45 வருஷம் எந்த அதிகாரியும் அந்த இடத்துக்கு வந்தது கிடையாது. வந்தாலும் பார்த்துட்டு போகிறாங்க, செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு குடியிருப்புகளுக்கு பட்டா வேணும். பட்டா வேணும்னா அதை நாங்கள் ஓட்டை பார்க்கணும். இல்லைன்னா எங்களோட ஓட்டு, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாமே வாங்கிக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு ஆதார குடியுரிமை சட்டம் இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? மக்களுக்கு இங்கே தேவை என்ன? பட்டா தேவை. முக்கியமானது ஒரு பட்டா. எதுக்கு போனாலுமே ஒரு முக்கியமான ஒரு பட்டா கேட்குறாங்க. இது இல்லைன்னா ஒரு நிரந்தரமான ஒரு இதில் அப்போ மக்கள் குடியுரிமைக்கு என்ன அந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது? அதிகாரிகள் தொடங்கி அமைச்சர்கள் வரை மறு அளித்தும் பயனில்லாத விரக்தியில் தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை எடுத்திருக்கும் 100க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கான ஆதார் அட்டை, ரேஷன் அட்டைகளையும் அரசு நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப் போவதாக கூறியுள்ளனர். எங்கே போனாலும் நான் போயிட்டு ஒரு ஹேண்டிகேப்டு ஊனம்ட்டவர் எங்கே போனால் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் கூட இருக்க பட்டா கொண்டு வாங்க, நகல் கொண்டு வாங்க, நாங்கள் எல்லாமே எப்படி வாங்க முடியும்? அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் ஊனம்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த எம்ஜிஆர் மக்களுக்கு பட்டா வாங்குறேன்ட்டு கையெழுத்தில் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் வந்த பட்டா காணா. சாமியை மக்களுக்கு எம்ஜிஆர் மக்களுக்கு எங்களுக்கு பட்டா வழங்குங்க. தேர்தலுக்கு முன்பாக அளிக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதோடு ஆட்சிக்கு வந்த பின்பு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அவர்களின் குறைகளை தீர்க்க வேண்டியதும் தமது பொறுப்பு என்பதை உணர்ந்து 100க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு தேவையான பட்டாவை வழங்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்திருக்கிறது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.